ආත්මික ඇසින් දකීමට ක්‍රම පහක්. ஆவிக்குரிய கண்களினாலே காணும்படியாக 5 முறைகள். ක්‍රම පහක්. 5 முறைகள். හalleluya. ஹalleluya. තා බලවන්තයි. மிக வல்லமையானது. මේ රාත්‍රී දැනගන්න. இந்த இரவிலே அறிந்து கொள்ளுங்கள். ඔබත් මාත් විශේෂය. நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ඔබ තුල මා තුල පුදුම ආත්මයක් තියෙනවා. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு புதுமையான ஆவி இருக்கிறது. ඒ ආත්මය තුල සුද්ධ ආත්මාස ඉන්නවා. அந்த ஆவிக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ඒ ආත්මෙන් මාස அந்த ஆவியானவர் හැම දෙයක්ම පෙන්වනවා. எல்லாவற்றையும் காட்டுவார். මේක ප්‍රොෆට්ලාට විතරක් නොවේ. இது ப்ரொஃபட்களுக்கு மாத்திரம் அல்ல, සුද්ධ ආත්මාංශ பரிசுத்த ஆவியானவர் නුඹලට සෑම දෙයක්ම පෙන්වයි කියලා යේසුස් වහන්සේ කියලා දෙනවා. உங்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் காட்டுவார் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். නමුත් සමහර අය ஆனாலும் ஒரு சிலர் ප්‍රොෆට් ඇටට ඉපදෙනවා. தீர்க்கதரிசிகளாய் பிறக்கிறார்கள். සමහර අය තමව ප්‍රොෆට් කරගන්නවා. ஒரு சிலர் தாங்களாகவே தீர்க்கதரிசிகள் ஆக்கிக் මේක கொள்கிறார்கள். පස්සාකරට ප්‍රොෆට් ලැබෙනවා. இவ்விதமாய் 5 விதமாய் அவர்கள் தீர்க்கதரிசிகள் ඒක ஆகிறார்கள். බයිබලේ තියෙනවා. அதில் வேதத்தில் இருக்கிறது. දැන් ඔබ ප්‍රොෆට් ඇටට ඉපදුනාද? இப்பொழுது நீங்கள் தீர்க்கதரிசிகளாய் பிறந்தீர்களா? නැත්නම් இல்லாவிட்டால் අද ඔබ ප්‍රොෆට් කරනවද? இல்லாவிட்டால் இன்று நீங்கள் உங்களை ப்ரொஃபட் ஆக்கிக் ඒක கொள்கிறீர்களா? ඔබගේ හැකියාවයි. அது உங்களுடைய திறமையே. එනිසා ඔබගේ ආත්මය තුල තියෙන දේ සුද්ධාත්මස ඔබගේ ආත්මනේ පෙන්වන දේ ඔබගේ ආත්මනේ ඈක් තියෙන එකෙන් පේනවා. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவிக்கு காட்டுவதை, உங்கள் ஆவிக்கு ஒரு கண்கள் இருக்கிறது, அந்த கண் அதை பார்க்கும். ඇස් නොවේ, கண்கள் அல்ல, වචන නොවේ, அது பன்மை அல்ல, ඒක වචනයක්. ஒருமை. එක ඈක් තියෙන්නේ. ஒரு கண் இருக்கிறது, ඒකෙන් පේනවා. அதிலே தெரியும். right. බයිබලේ வேதத்தில் ආබෝක් පදෙවෙනි පරිච්ඡය. ஆபகுப் 2ஆம் அதிகாரம். ඊට කලින් තව දෙයක් කියන්න ඕනේ. அதுக்கு முன்பு இன்னொன்னு சொல்லணும். කාටක ඔළුව අත තියලා ඔයාලට මේ ප්‍රශ්න තියෙනවා මේ ප්‍රශ්න තියෙනවා කියන්න නොවේ මේක. නේ? அதாவது யாருக்காவது தலையில கை வச்சு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கல்ல இது. අපේ ජීවිතයට අවශ්‍යයි මගේ පෙන්වීම. எங்கள் வாழ்க்கைக்கு தேவை இந்த வழி நடத்தல். මට දෙයක් ආව මේක එපා කියලා. எனக்கு ஒன்று வந்தது, இது தேவையில்லை என்று. නමුත් ඒක මම කළා. ஆனாலும் அதை நான் செய்தேன். ඒක මට වැරද්දක් වුණා. அதில் எனக்கு ஒரு தவறு ஏற்பட்டது. තේරුණාද? புரிகிறதா? ඒ වගේ දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම අපිට ලබා ගන්න පුළුවන්. அதே போல தேவனுடைய வழி நடத்தலை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ආබෝක් 2:1 ஆபகுப் 2:1 මම මාගේ මුරපල උඩට පැමිණ බලකොටුව උඩ සිටගෙන උන්වහන්සේ මට කියන්නේ මොකද කියාත් උන්වහන්සේ මට මොනවද කියන්නේ? அவர் எனக்கு என்ன சொல்வார் என்று. උන්වහන්සේ මොනවද කියන්නේ? அவர் எனக்கு என்ன சொல்வார்? ඒ ප්‍රශ්න අපි අහන්නේ නැහනේ. அந்த கேள்வியை நாங்க கேட்கறது இல்லையே. අපි අපේ කැමැත්ත අනුව අපි යමක් කරනවා. நாங்கள் எங்க விருப்பப்படி நாம் ஒன்றை செய்கிறோம். අද අපි මේ දේශනාව කරමු. நாம் இன்று இந்த பிரசங்கத்தை මේ பண்ணலாம். ගීතිකාව இந்த කරමු. பாடலை பாடுவோம். අද උදේ නැගිට්ටම இன்று காலை எழுந்ததும் මේ වැඩ තියෙනවා. இந்த வேலை இருக்குது, අපි මේ වැඩේ කරමු. நாம் அந்த வேலையை செய்வோம். ස්වාමිනේ கர்த்தாவே, අද මම මොනවද කරන්න ඕනේ? இன்று நான் என்ன செய்ய வேண்டும்? ඉස්සලා මම කොයිද යන්න ඕනේ? முதலாவது நான் எங்கு போக අද வேண்டும்? මගේ ප්‍රෝග්‍රෑම් එක මොනවද? இன்று என் நிகழ்ச்சி நிரல் என்ன? එක්කෙනෙක් කවනා මේ වගේ දෙයක් කරමු කියලා. ஒருவர் வந்தார், இப்படி ஒன்று செய்வோம் என்று. එක්කෙනෙක් කියනවා මේ වගේ දෙයක් කරමු කියලා. ஒருவர் சொல்லுகிறார், இப்படி ஒன்று செய்வோம் என்று. අපි ඒක බලන හොඳයි කියලා කල කරනවා. நாங்க அதை பார்த்து இது நல்லதுன்னு செய்கிறோம். හැබැයි ஆனாலும் වචනේ ඇටියට வார்த்தையின் பிரகாரம் උන්වහන්සේ அவர் මට எனக்கு කියන්නේ මොකද කියා මගේ මාගේ පැමිණිල්ල ගැන මා විසින් මොන උත්තරයක් දිය යුතුද කියාත් දැනගන්ට බලා මම සිටිනේ. දැනගන්න බලා සිටියා. நான் கவனித்து பார்ப்பேன், මේක කරනවද නැද්ද? இது செய்வதா இல்லையா. මම මේ කොලෙජ් යනවද නැද්ද? நான் இந்த காலேஜ் செல்வதா இல்லையா. උන්වහන්සේ මොනවද කියන්නේ? அவர் என்ன சொல்லுகிறார்? හැම දෙයක්ම මීට පස්සේ උන්වහන්සේ කරන වගේ කරුවත් අපේ ජීවිතය සාර්ථක වේ. இனிமேல் எல்லாமே அவர் சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியே. උන්වහන්සේ මොනවද කියන්නේ කියලා දැනගන්නට බලා සිටින්නේ මේ. அவர் எனக்கு என்ன சொல்வார் என்று நான் கவனித்து பார்ப்பேன். බලා සිටින්නේ මේ. கவனித்து මම பார்ப்பேன். බලනවා. நான் பார்ப்பேன். කියන එක சொல்வதை சொல்லுவதை මම බලනවා. நான் பார்க்கிறேன். එහෙනම් அப்படி என்றால் දෙවියන් වහන්සේ දැන් මොනවද කියන්නේ? தேவன் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ඒකට බලාගෙන ඉන්න. அதுக்கு நீங்கள் பார்த்து මගේ கொண்டிருக்க. වෙඩින් එක කවදාද තියන්න ඕනේ? என்னுடைய திருமணத்தை நான் எப்பொழுது வைக்க வேண்டும்?
ඒක බලා සිටින්න අවශ්‍යයි. අද- උන්වහන්සේ මොනවද කියන්නේ? அதுக்கு பார்த்து கொண்டிருக்கணும் அவர் என்ன சொல்லுகிறார். මම මේක ගන්නවද නැද්ද? நான் இதை எடுப்பதா இல்லையா? ඔබ බලන්න අවශ්‍යයි. நீங்கள் பார்க்க வேண்டும். ඔක්කොම කියන බලන්න අවශ්‍යයි. எல்லாம் சொல்லுங்க, பார்க்க வேண்டும். උඟක් අයට පේන්නේ නැත්තේ அநேகருக்கு தெரியாத காரணம் උඟක් අයට පේන්නේ நிறைய விளங்குவதில்லை காண்பதில்லை. நிறைய பேர் காண்பதில்லை. උඟක් අය දකින්නේ නැහැ. நிறைய பேர் காண்பதில்லை. ඒකට හේතුව அதுக்கு காரணம் ඔවුන්ට ආත්මික ඇස් නැතුව නොවේ. அவர்களுக்கு ஆவிக்குரிய கண் இல்லாமல் அல்ல, ඔවුන් ඒක බැලුවේ නැහැ. அவர்கள் அதை பார்க்கவில்லை. මොනවාද කියන්නේ කියලා என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கவில்லை. අද இன்று උන්වහන්සේ මොනවාද කියන්නේ? அவர் என்னத்தை சொல்லுகிறார், ඒක කොහොමද බලන්නේ? அதை எப்படி பார்ப்பது? ක්‍රම පහක්. 5 விதமான முறைகள். පළවෙනි දේ முதலாவது, එකක් ලබා ගන්නට ஒன்றை பெற்றுக்கொள்ள බලා සිටින්න. காத்திருங்கள். ස්වාමිනී මම මේ වගේ දෙයක් කරන්න கர்த்தாவே, நான் இப்படிதான் ஒன்றை செய்ய போகிறேன், මම මේක කරන්නද நான் இதை செய்யவா කියලා ඒක හොයන්න. அப்படி சொல்லி அதை தேடுங்கள், බලන්න. பாருங்கள். ඔබගේ ආත්මය තුල දෙන සදායි உங்கள் ஆவிக்குள்ளே அதை போடுவார். මේක කරන්න ගියාම මොන ප්‍රශ්නයේද කියලා. இதை செய்ய போனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று, නැත්නම් මේක කරන වෙලාව මොන ආශිර්වාද ලැබෙයිද? இல்லாவிட்டால் இதை செய்யும் நேரத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ඒකට වෙලාව දෙන්න අවශ්‍යයි. அதற்கு நேரம் கொடுக்க අද வேண்டும். උගාකෑඩ දෙන ප්‍රශ්න இன்று அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை බලා සිටීම නෑ. காத்திருப்பதில்லை. ටක්කාල පේන්නේ. சீக்கிரமாய் தெரியாது. ඒක හැමදාම ඔබ ප්‍රැක්ටිස් කරන්න තමයි ඔබට ඉක්මනට පේන්නේ. அதை ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ண தான் சீக்கிரமாய் உங்களுக்கு அது 2 தெரியும். பேதுரு 1:21. 2 பேதுரு 1:21. 2 பேதுரு 2 Peter chapter 1 verse 2 21. பேதுரு 1:21. මක් නිසාද කිසි අනාගත වාක්‍යයක් මනුෂ්‍ය කැමැත්තෙන් කිසි කලක නොපැමිණියේය. නමුත් මනුෂ්‍යයෝ ශුද්ධාත්මයාණන් විසින් පොළඹවනු ලැබ දෙවියන් වහන්සේගෙන් ලැබූ ලෙස කතා කළෝය. නමුත් මනුෂ්‍යෝ සුද්ධාත්මන් වහන්සේ විසින් පොළඹවනු ලැබ දෙවියන් වහන්සේගෙන් ලැබූ ලෙස කතා කළේය. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஏனா மனுஷයන් அப்படி என்றால் மனிதர்கள் දේව ආත්මෙන් යමක් ලබා ගන්න උන් කතා කළා. தேவ ஆவியில இருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டு பேசினார்கள். එහෙනම් දෙවියන් වහන්සේගේ ආත්මෙන් වහන්සේ අපට එළිදරව් කරයි. அப்படி என்றால் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். මේ වචනේ දාලා තියෙනවා அந்த வார்த்தை கூறுகிறது, දේව මනුෂ්‍යයන් தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் සුද්ධාත්මන් වහන්සේ විසින් පොළඹවනු ලබ பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு ඔබගේ ස්පිරිට් එකටයි මේක කරන්න உங்கள் ஆவிக்கு வரும், இதை செய் 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 என்று, මේ ගමනේ යන්න இந்த பயணத்தை நீ போ, මේකට මුදල් දාන්න இதற்கு பணத்தை போடு, මෙයත් එක්ක යන්න එපා இவரோடு போக வேண்டாம், මෙයත් එක්ක යන්න இவரோடு செல், මේක හොඳයි இது நல்லது. නරකයි. அது ඔබගේ கெட்டது. ආත්මයට පොළඹයි. உங்கள் ஆவிக்கு ஏவப்படும். එහෙනම් මේ ලෝකේ හැම දේව මනුෂ්‍යයන්ම அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற சகல தேவ மனுஷர்கள் එළඹීම ලබා ගන්න ஒரு ஏவுதலை பெற்றுக்கொண்டு දෙවියන් වහන්සේගෙන් ලැබූ ලෙස කලා කතා කළා. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பேசினார்கள். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட விதமாய் பேசினார்கள். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட விதமாய் பேசினார்கள். ஆமென். ஆமென். පැහැදිලි. தெளிவா. එහෙනම් දෙවියන් වහන්සේගේ ආත්මස්ගේ පෙළඹවීම අපේ ස්පිරිට් එකේ அப்படி என்றால் தேவனுடைய ஆவியானவருடைய ஏவுதல் நம்முடைய ஆவிக்கு வரும். මේ ජොබ් එකට වඩා තව ජොබ් එකක් ඇවිල්ලා තියෙනවා. இந்த ஜொப்பை காட்டிலும் இன்னொரு ஜொப் வந்திருக்கு. ඒක ලොකු රිස්ක් එකක්. ஆனால் அது பெரிய ஒரு risk. මේකට ගියාම එතනට යන්න පුළුවන් දන්නේ නැහැ. இந்த இடத்துக்கு போனதும் அந்த இடத்துக்கு போக முடியுமோ தெரியாது. පෙළඹීමක් එයි. ஆனால் புதுமையான ஒரு ஏவுதல் வரும். වතුර බොයිල් කරොම උඩ නටන වගේ. தண்ணீரை சூடாக்கினவுடன் மேலே ஆடுவது போல ඔබගේ ස්පිරිට් එකට එයි. உங்கள் ஆவிக்கு வரும். යන්න ඒ ජොබ් එකට යන්න. ஓ, அந்த ஜொப்புக்கு செல். එහෙම පෙළඹීමක් ලැබෙයි. அப்படிப்பட்ட ஒரு ஏவுதல் வரும். හalleluya. ஹalleluya. මේකට இதற்கு ඔබ ආත්මෙන් නොවේ. நீங்கள் ஆவியிலே அல்ல, ඔබගේ ශරීරයෙන් உங்கள் சரீரத்திலே බලා සිටින අවශ්‍යයි. காத்திருக்க வேண்டும். ටයිම් එක දෙන්න. நேரம் கொடுங்கள். ටයිම් දෙන්නද බෑ. நேரம் கொடுக்காமல் முடியாது.
ටික වෙලාවක් දෙන්න. கொஞ்ச நேரம் கொடுங்கள். ඇයි ඒක දිග ගමනක්. ஏனென்றால் அது ஒரு நீண்ட பயணம். ලොකු ඩැමේජ් වෙන්න පුළුවන්. பெரிய டேமேஜ் ஆகலாம். මේක කරන්නද? இதை செய்யவா, இதை செய்யவா, මේ කොහොමද ලබා ගන්නේ? இதை எப்படி பெற்றுக்கொள்வது? පුද්ගලික මෙනෙහි කිරීමෙන්. தனிப்பட்ட தியானத்திலே ස්වාමීන් ඔබ මා සමග කතා කරන්න. கர்த்தாவே நீர் என்னோடு මම මේ பேசும். කරනවද නැද්ද? நான் இதை செய்வதா இல்லையா? බයිබලය කියවන්න. வேதத்தை வாசியுங்கள். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සිටින්න. தேவனுடைய சமூகத்திலே இருங்கள். ඒක ගැන හිතන්න. அதை குறித்தே நினையுங்கள். දෙවියන් වහන්සේ විට ඔබට එල්ලිදරව් කරයි. அந்த வேளையிலே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், පෙන්වයි. காண்பிப்பார். කියනවා බලාපොරොත්තුවෙන් සිටින්න. வெளிப்படுத்துவார், காண்பிப்பார் என்கிற எதிர்பார்ப்போடு මට காத்திருங்கள். අද මේක දෙවියන් වහන්සේ පෙන්වයි. இன்று எனக்கு இதை காட்டுவார். එහෙම බලාපොරොත්තු වෙන්න ඕනේ. அப்படி எதிர்பார்க்க வேண்டும். පෙනේද නැද්ද? ඒ සැකෙන් ඉන්න එපා. காண்பேனா காண மாட்டேனா என்கிற சந்தேகம் வேண்டாம். දෙවියන් වහන්සේ හැම කෙනාට ආදරේ. தேவன் எல்லோரையும் அன்பு செலுத்துகிறார். මම ඊයේ ස්ටේටස් එකේ වචනයක් දැම්මා. நான் நேத்து ஸ்டேட்டஸ்ல ஒரு வார்த்தை போட்டேன். ඔබ දෙවියන් වහන්සේට කොච්චර ආදරද ඒක නොවේ වැදගත් වෙන්නේ. හැබැයි දෙවියන් වහන්සේ ඔබ හැම කෙනාටම ආදරේ. நீங்கள் தேவனுக்கு எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறீர்களோ அது முக்கியம் அல்ல, ஆனால் தேவனோ எல்லோரையும் நேசிக்கிறார். එතන අවශ්‍ය වෙන්නේ ඔබ God මට පෙන්නයි කියන විශ්වාසය අවශ්‍යයි. இந்த இடத்துல தேவைப்படுவது ஒன்றுதான், தேவன் எனக்கு காண்பிப்பார் என்கிற விசுவாசம் மாத்திரமே. ඒ නිසා එක් දෙයක් ගැන எனவே ஒன்றை குறித்து நன்றாய் එක් கவனியுங்கள். දෙයක් ගැන ஒன்றை குறித்து බලාපොරොත්තු වෙලා எதிர்பார்த்து ප්‍රශ්නයක් අහලා ஒரு கேள்வியை கேட்டு බලා සිටන මොහොතේ காத்திருக்கும் பொழுது දෙවියන් වහන්සේගේ ආත්ම වහන්සේ ඔබගේ ස්පිරිට් එකට ගත්තායි. தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குன்றை போடுவார். මම කියපු වචනවල වැදගත්. நான் சொன்ன இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். ඔබ දෙයක් බලාගෙන நீங்கள் ஒன்றை பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு බලාපොරොත්තු වෙලා எதிர்பார்த்து ප්‍රශ්නයක් කාලා ஒரு கேள்வியை கேட்டு මේක කරන්නද? இது செய்யவா, යන්නද? போகவா, මේක මොනවාද? இது என்ன, මේකේ ගණ්ඩද? இந்த வீட்டை எடுக்கவா, ඒ ප්‍රශ්නය සමග දැන් පෙන්වයි කියලා ඔබ ඉන්න මොහොතේ තමයි ස්පිරිට් එක දාන්නේ. அந்த கேள்வியோடு கூட இப்பொழுது காண்பிப்பார் என்று நீங்கள் இருக்கும் பொழுதுதான் உங்கள் ஆவிக்கு போடப்படும். ගීතාවලිය சங்கீதம் 49:3 49:3 ගීතාවලිය 49:3 මාගේ මුඛය ඥානය කතා කරන්නේය. මගේ මුඛය ඥානය කතා කරන්නේ. என் வாய் ஞானத்தை பேசும். ඒකට හේතුව அதுக்கு காரணம் මාගේ සිතේ භාවනා කිරීම ප්‍රඥාව ගැනවන්නේය. දැන් සිංහලෙන් ඉංග්‍රීසි අගට දාලා මගේ සිතෙන් භාවනා කිරීම ප්‍රඥාව ගෙනවන්නේය. என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் இருதயம் தியானிக்கும் பொழுது என் இருதயம் உணர்த்தும். අවිපගවතන මගේ සිතේ භාවනාව என் இருதயத்தின் தியானம் මම භාවනා කරගෙන ඉන්න මොහොතේ නියඬව ඉන්න මොහොතේ දෙවියන් වහන්සේ ගැන බලා සිටින ඉන්න මොහොතේ நான் தியானிக்கும் பொழுது தேவனுக்கு காத்து மௌனமா இருக்கும் பொழுது ප්‍රඥාව ගැනවන්නේය. ප්‍රඥාව ඒ මොහොතේ එහෙම ඉන්න මොහොතේ බලාගෙන මොහොතේ මේක කරන්න මේක කොහොත් මේ ප්‍රශ්නේ කියලා ඒ ප්‍රඥාවේ ඒක එන්නේ මෙනේ කරමින් God බලාගෙන ඉන්නේ. அப்படி இருக்கும் பொழுது நாம் தியானித்திருக்கும் பொழுது இதை செய்யுங்கள் இது செய்யக்கூடாது என்று இருக்கும். அப்படி அந்த ஞானம் எப்படி இருக்கும்? தியானிக்கும் பொழுது අපි උංගා යාක්ෂා කරනවා. நாம் அதிகமாய் ස්වාමීනි ஜெபிக்கிறோம். මේක උදේ දවස ඔබට බාරයි. ඔව් ස්වාමීනි කියලා යාක්ෂා අන්‍ය භාෂා කතා කරනවා. கர்த்தாவே இதுதான் காலை மாலை இது என்று சொல்லி நாங்கள் அதே பாஷையிலே பேசுகிறோம். දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ ஆனால் தேவன் பேசுவது පෙනියෙන්ද ඔබලා සිට මොතේ நாங்கள் அமைதியாய் காத்திருக்கும் பொழுது. එලියත් එක්ක දෙවියන් වහන්සේ කතා කරයි කියලා எலியாவோடு தேவன் பேசுவார் என்று ලොකු දෙදරුම් සත්‍ය එන මොහොතේ பெரிதான ஒரு பெரிய சத்தம் வருகிற இடிமுழக்கம் කතා வரும்போது කරයි කියලා බලාපොරොත්තු වෙනවා. பேசுவார் என்று எதிர்பார்க்கிறது. කතා කරන්නේ அவர் பேசவில்லை. ඉන්න ලොකු සුළඟක් ආවා. அதன் பின் பெரிய ஒரு காற்று வந்தது. ඒකෙන් කතා කරේ නෑ. அதிலையும் பேசவில்லை. ලොකු ගල් වර්ෂාව ආවා. பெரிதான ஒரு கல் மழை வந்தது. කතා කළේ නෑ. பேசவில்லை. පොළව කම්පාවක් ආවා. பூமி அதிர்ச்சி வந்தது. ඒකෙත් දෙවියන්ස් කතා කළේ නෑ. அதிலையும் தேவன் பேசவில்லை. ඊට පස්සේ නිශ්ශබ්දයක් ආවා. அதன் பின்பு மெல்லிய அமைதல் உண்டானது. එතකොට දෙවියන්ස් එලියා සමග කතා කළා. அந்த நேரத்திலே தான் எலியாவோடு தேவன் பேசினார். ඔබ ගීතයක් කියන්න පුළුවන්. நீங்கள் பாடல் බයිබලෙ කියන්න පුළුවන්. வேதத்தை வாசிக்கலாம், අන්‍ය භාෂා කියන්න පුළුවන්. அந்நிய பாஷை பேசலாம். ටිකක් ටයිම් දෙන්න.
අවශ්‍යයි. கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும். ඒක අනාගත වක්තුලා තමාව තනි කරගෙන ඉන්නේ. அதனால தான் தீர்க்கதரிசிகள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ටිකක් උදේ මේකට වෙලාව දෙන්න. கொஞ்சம் காலையிலே இதற்கு நேரம் கொடுங்கள். මම ඔබට කියන කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ මෙනෙහි කරන මොහොතේ நீங்கள் தியானிக்கும் ඔබ பொழுது, තනියෙන් මෙනෙහි කරන මොහොතේ நீங்கள் தனிமையாய் தியானிக்கும் பொழுது ඔබගේ ස්පිරිට් එක ඇක්ටිව් වෙයි ක්‍රියාවේ. உங்களுடைய ஸ்பிரிட் ஆனது ஆக்டிவ் ஆகும், கிரியை செயல்படும். செயல்படும். අද දෙවියන් වහන්සේගේ ශබ්දය දෙවියන් වහන්සේ පෙන්වන එක අද උගාකයට දකින්න බැරි වෙන්න හේතුව උන් බලා සිටින්නේ. இன்று அநேகருடைய சத்தத்தை தேவன் காட்ட நினைத்தாலும் இவர்கள் காண முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் இவர்கள் காத்திருப்பதில்லை. ඇයි වෙලාව නැහැ. ஏன் நேரம் இல்ல? අපි ටක්ට කළේ ආක්ෂාල දුවනවා. நாங்க சீக்கிரமா ஜெபிச்சு ஓடுகிறோம். ඔබගේ මනසේ උගාක් දේවල් තියෙනවා. உங்கள் மனதிலே அநேக காரியங்கள் අද இருக்கிறது. ඇත්තට මට කලින් එක ඒවම තිබුණා අවුරුදු ගණනාට ඉස්සලා. உண்மையிலேயே பல வருடங்களுக்கு முன்பு எனக்கு அப்படி இருந்தது. යාක්ෂාවට වඩා ஜெபத்தை விட මගේ මනස ස්පීඩ්. என் மனது வேகம் அதிகம். අර කරන්න ඕනේ මේක කරන්න ඕනේ அது කියලා. செய்வேன் இது செய்வேன் අර යාක්ෂාව අත්තරලා දැකලා දුවනවා. ஜெபத்தை விட்டு விட்டு சீக்கிரமாக ඒ ஓடுகிறேன். කියන්නේ අර බස් එක නතර කරන්න ඉස්සලා அதாவது பஸ்ஸை நிறுத்த முன்பதாக දැකලා පැනලා අපි දුවනවා. டக்குன்னு பாய்ந்து ஓடுகிறோம். අර ස්ලෝ වෙන වෙලාවේ அந்த ஸ்லோ ஆகும் பொழுது ඒ වගේ තමයි උගාක් දෙනේ. அப்படித்தான் அநேகர். යාක්ෂාව ඉවරක් නැහැ. ஜெபம் இன்னும் முடியவில்லை, ඩක්කාලා දුවනවා. சீக்கிரமாய் ஓடுகிறோம். අන්න එතනයි වැරද්ද. அந்த இடத்துல தான் தவறு இருக்கிறது. අපි නිහඬව සිටින මොහොතේ நாங்கள் அமைதியாய் மௌனமாய் இருக்கும் பொழுது එතනින් දෙවියන් වහන්සේ එල්ලදවක. அந்த இடத்திலிருந்து தேவன் ඔබගේ வெளிப்படுத்துவார். මයින්ඩ් එක පීස්ෆුල් වෙන්න ඕනේ. உங்கள் மைண்ட் ஆனது சமாதானமாய் இருக்கணும். ශරීරය, சரீரம், ඔබගේ ආත්මය, உங்கள் ஆவி, ප්‍රාණය உங்கள் ஆத்மா තුනම පීස්ෆුල් වෙන්න ඕනේ. மூன்றுமே அமைதியாய் சமாதானமாய் இருக்கணும். කලබල තියන්න බෑ. அந்த இடத்துல குழப்பம் இருக்க முடியாது. මාතා மார்த்தாலே වා වංගාක් දේවල් ගැන නලංගි වෙනවා. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். මරිය එම නොවේ. ஆனால் மரியாளோ அப்படி அல்ல. වැදගත් දේ தேவையானது ஒன்றே මගේ පාමුල සිටිනවා. என் பாதத்துல இருக்கிறார். එයා ලබා ගත්තා. அவள் பெற்றுக்கொண்டாள். අපිට එහෙම නෙවෙයි. நமக்கு அப்படி அல்ல. අපි ආරක්ෂා කරන්න ගියාම நாங்க ஜெபிக்க போனா අපි තව උගාක් දේවල් තෝරනවා. நாங்க இன்னும் அநேக காரியங்களை வைக்கிறோம். මම ඔබට එක දෙයක් කියන්නම්. நான் உங்களுக்கு ஒன்னும் சொல்லுறேன். ඔබට මනස අවුල් වෙන තරම් ප්‍රශ්න තියෙනවා. உங்களுக்கு மனது குழம்புற அளவுக்கு பிரச்சனை இருக்கிறது தான். මුදල් ප්‍රශ්න තියෙනවා. பண பிரச்சனை, පවුල් ප්‍රශ්න තියෙනවා. குடும்ப பிரச்சனை இருக்கிறது. හැබැයි ஆனாலும் ටිකක් try කරන්න. கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். මේක තමයි දිනුවා නම් වෙන මාර්ගයක් නැහැ. இதுதான் முன்னேற்றத்துக்கு ஒரு வழி என்றால் வேறு மாற்று வழியே இல்லை. ස්වාමීන් වහන්සේ දෙස බලා සිටියත් තමයි පියමා නගින්න පුළුවන් නම් එහෙනම් ඔබ බලා සිටින වෙනවමයි. கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுதுதான் நீங்கள் சட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் என்றால் நீங்கள் அப்படி என்றால் காத்திருக்கத்தான் வேண்டும். ඔබ දිව්‍යනස් කතා කරනකොට ඔබට ඇහෙන්න ඕන නම් தேவன் பேசுவதை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ගීතාවලිය 49:4 சங்கீதம் 49:4 බලන්න கவனியுங்கள். උපමාවකට කන යොමු කරන්නෙමි. සද්දෙන් උපමාවකට කන යොමු කරන්නෙමි. කන යොමු කරනවා. என் செவியை உமை மொழிக்கு சாய்க்கிறேன். දෙවියන් වහන්සේ කතා කරන්ටනවා. தேவன் பேச போகிறார். ඒකට මම කන යොමු කරනවා. அதுக்கு என் செவியை சாய்க்கிறேன். මම කන යොමු කරනවා. நான் என் செவியை சாய்க்கிறேன். ஏனா? அப்படி என்றால் ඔබ ටික අහුම්කන් දෙන්න ඕනේ. அப்படி என்றால் நீங்கள் கொஞ்சம் செவி கொடுக்க வேண்டும். මොනවද ඔබ කියන්නේ? நீர் என்னத்தை சொல்லுகிறீர்? කෙනෙක් මාගාව යාක්ෂා කරනවම ஒருவர் என்னிடத்தில் ஜெபிக்க வந்ததும் මම අත දීලා ටක් ගාලා යාක්ෂා කරන්නත් පුළුවන්. நான் கையை வச்சு சீக்கிரமா ஜெபிக்கவும் முடியும். ස්වාමිනේ கர்த்தாவே, වා මොනවද මෙයාට කියන්නේ? இவருக்கு நான் நீர் என்னத்தை சொல்ல போகிறீர்? යමක් පෙන්වන්නකෝ. நீர் ஒன்றை காட்டுவீராக. ඒම මම බලන්න අවශ්‍යයි. அப்படி நான் பார்க்க வேண்டும். ඒ වගේ තමයි அதே போல අපේ தான் පුද්ගලික ජීවිතේ நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் අපි භාවනා කරලා කන් දෙන්න අවශ්‍යයි. நாங்கள் தியானித்து செவி கொடுக்க வேண்டும். ඒ වචනේ බලන්න. அந்த வார்த்தை கவனிங்க. උපමාවකට කන යොමු කරන්නේ මේ என் செவியை ஊமைகளுக்கு சாய்த்து මාගේ ගාම්භීර වාක්‍ය වීණාවෙන් එළිදරව් කරන්නෙමි. මගේ ගාම්භීර වාක්‍යයේ වචනවල මට ලැබෙන ගාම්භීර වචන ඒකේ වීණාවෙන් තමයි එළිදරව් කරන්නේ. என் மறைப்பொருளை சூரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். சூரமண்டலத்தின் மேல். சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். அப்படி என்றால் මියුසික් இசை,
වීණාව කියන්නේ soft music එකක්. வீணை என்பது ஒரு மெல்லிய சாஃப்ட் மியூசிக் ஒன்று. ඔබ ඒ මියුසික් එක්ක ඔබ ඉන්න මොහොතේ, நீங்கள் அந்த இசையோடு கூட இருக்கும் பொழுது, මෙඩිටේෂන් මියුසික් එක්ක ඉන්න මොහොතේ, தியான இசையோடு இருக்கும் பொழுது ඒ වචනවල ඔබට அந்த வார்த்தைகள் வரும். ඒ මියුසික් වීණාව කියන්නේ அந்த சூரமண்டலம் என்பது சுரமண்டலம். சுரமண்டலம் என்று சொல்லும் பொழுது ට්‍රම්පට් නොවේ, அது ட்ரம்பட் அல்ல, නැත්තම් රබාන් නොවේ. இல்லாட்டி ரபான் அல்ல, ඒක soft music එකක්. அது சொப்டான ஒரு மியூசிக். ඔබ මෙනෙහි කරන්න. உங்களை தியானிக்க ඒ මොහොතේ அந்த நேரத்துல ටක් ටක් කාලා වචනේ. சீக்கிரமாய் வார்த்தைகள் வரும். ඔබ මේකට වෙලාව දෙන්න. நீங்க இதுக்கு நேரம் கொடுங்கள். ඊට උදේ ඔබ ඒකට වෙලාව යොමු දෙන්න. நாளை காலை இதற்கு நீங்கள் நேரத்துக்கு උපමාවකට කන යොමු කරන්නේ මේ. என் செவியை ஊமை மொழிக்கு சாய்க்கிறேன். මේකේ අදහස இதன் அர்த்தம் දෙවියන් වහන්සේ මොනාරි කියයි කියලා මම අවධානය යොමු කරනවා. தேவன் ஏதாவது ஒன்றை சொல்வார் என்பதை நான் கவனம் செலுத்துகிறேன். එහෙම ඔබ අවධානය යොමු කරන මොහොතේ நீங்கள் அப்படி கவனம் செலுத்தும் பொழுது ඔබගේ ස්පිරිට් එකට වචනවල් එයි. உங்கள் ஆவிக்கு வார்த்தைகள் வரும். ඒක ඡායාවක් ඇටට එයි. அது ஒரு படமாய் வரும். මේක කරන්න ගියත් මේ ප්‍රශ්න නවා මේ මේනවා අරක යනවා කියලා ඔබට හැම දෙයක්ම එයි. இது செய்யப்பட இந்த பிரச்சனை வரும், அது வரும், இது வரும் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாமே வரும். ඒක දෙවියන් වහන්සේ එල්ලුවාකයි. அதை தேவன் வெளிப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. ඊට උදෑසන දෙවියන් වහන්සේ ඔබගේ ස්පිරිට් එකට ඔබ ඒ වචනය දායි. நாளை காலை உங்களுடைய ஆவிக்கு அந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தைகளை அனுப்புவார். දෙක இரண்டாவது காரியம், කොහමද எப்படி අපගේ ආත්මික ඇස් වලින් දකින්නේ? எங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே காண்பது. පළවෙනි එක முதலாவது බලා සිටින්න අවශ්‍යයි. காத்திருக்க வேண்டும். දෙක இரண்டாவது ස්වාමීන් වහන්සේව ඔබගේ ඇස් ඉදිරියේ තබන්න. கர்த்தரை உங்கள் கண்களுக்கு முன்பதாக வையுங்கள். දෙවියන් වහන්සේ තබන්න. தேவனை வையுங்கள். අපි දෙවියන් වහන්සේ දැකලා නැහැ. நாம் தேவனை கண்டதில்லை, හැබැයි අපි යේසුස්ව දැකලා තියෙනවා. ஆனால் நாமோ இயேசுவை கண்டிருக்கிறோம். යේසුස් ඔබගේ ඇස් ඉදිරියේ තබා ගන්න. இயேசுவை உங்கள் கண்களுக்கு முன்பதாக வைத்து වෙන වෙන දේවල් කල්පනා කරන්න එපා. வேறு எதையும் யோசித்துக் கொண்டிருக்க මම வேண்டாம். මොනවද කරන්න ඕනේ? நான் என்னத்தை செய்ய வேண்டும்? ජේසුනේ. இயேசுவே, උන්වහන්සේව බලන්න. அவரை பாருங்கள். උන්වහන්සේ මොන වගේ ඇතිද? அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பாரோ? එල්ලිදරව් එකේ 13 උන්වහන්සේගේ ඡායාව පෙන්ලා දෙනවා. வெளிப்படுத்தல் 1:13 அவருடைய நிழல் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ඒ පහන් රුක් මැද තමන්ගේ පාදය දක්වා වස්ත්‍රයක් පැළඳ පාදය දක්වා වස්ත්‍රයක් පැළඳගෙන தன்னுடைய பாதம் வரைக்கும் ஒரு வஸ்திரம் தரித்து රන් පටියකින් ලය බැඳගෙන සිටි මනුෂ්‍ය පුත්‍රයෙක් වැනි වූ කෙනෙක්ද දුටිමි. උන්වහන්සේගේ ලස්සනකම அவருடைய அழகு 13 14 15 සඳහන් කරනවා. 13, 14, 15 ඔබ ඒක போடப்படுகிறது. බලන මොහොතේ යේසුස් වහන්සේගේ ලස්සන පෙනේ. நீங்கள் அதை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய அழகை காண்பீர்கள். ඔබ ඊතයි උන්වහන්සේ ඔබ බලන්න ඕන කියන මොහොතේ උන්වහන්සේගේ මූණ කොච්චර ලස්සනද, උන්වහන්සේගේ කෙස් කොහමද මේ කර්ලි ආද කියලා බයිබලේ දාලා තියෙනවා. ஆகவே நீங்கள் அவருடைய நிழலை பார்க்கும் பொழுது நீங்கள் நினைப்பீர்கள் அவர் எப்படிப்பட்டவரோ என்று. அந்த வேளையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் அவருடைய முகம் எப்படி இருக்கிற, அவருடைய கூந்தல், அவருடைய முடி எப்படி இருக்கிறது என்பது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று வேதம் சொல்லி ඔබට இருக்கிறது. ප්‍රශ්නයක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ඒ ප්‍රශ්නෙට ආගෙන මෙන්න ගියාම அந்த பிரச்சனையை நீங்க நினைச்சு கொண்டே இருந்தா ප්‍රශ්නවල ලොකු වෙයි. பிரச்சனைகள் அதிகரிக்கும். ඒ ප්‍රශ්නේ මොනවා කොහමද එළියට එන්නේ? அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருவது? යේසුස්ව ඉස්සරහා තියන්න. இயேசுவை முன்னால் வையுங்கள். නැත්නම් යේසුස් ගැන හිතන්න. ஆனாலும் இயேசுவை குறித்து நினையுங்கள். இல்லாவிட்டால் යේසුවේ නෙනෙංගල්. නැත්තම් இல்லாவிட்டால் උන්වහන්සේගේ නම அவருடைய பெயர். ගීතාවලිය சங்கீதம் 16:18 16:18 ස්වාමීන් නිතර මා ඉදිරියේ තබා ගතිමි. දාවිද් කියනවා මගේ ඉදිරියම තබා ගන්නවා දෙවියන් වහන්සේව. தாவீது சொல்கிறான், தேவனை எனக்கு முன்பதாகவே நான் வைத்திருக்கிறேன். ඒ නිසා எனவே කියන උන්වහන්සේ මගේ දකුණු පැත්තේ. ඒ කියන්නේ වැදගත් තැනේ උන්වහන්සේ ඉන්නවා. அதாவது அவர் என் வலது பக்கத்திலே, அதாவது முக்கியத்துவம் உள்ள பக்கத்திலே ඒ இருக்கிறார். නිසා මට වැරදෙන්නේ නැහැ. எனவே எனக்கு தவறாது. ඇයි? ஏன்? මට හරි දේවල් පේනවා. எனக்கு சரியானவைகள் මම ඉස්සර தெரிகிறது. වෙන්නවා. நான் உறுதியாய் මම இருக்கிறேன். සැලවෙන්නේ නැහැ. நான் அசைவதில்லை. ඔබ
ඔබගේ ප්‍රශ්න බලන්න එපා. உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க. එක එකනාගේ මූණ පෙනෙයි. ஒவ்வொருடைய முகம் தெரியும். නෑ. இல்லை. දෙවියන් වහන්සේ ඇස්සිරිය තබා ගන්න. உங்கள் கண்களுக்கு முன்பதாக தேவனை வையுங்கள். ගීතවලේ 51 சங்கீதம் 51:6 බැලුව මැනව අධ්‍යාත්මයේ සත්‍යතාවට ඔබ කැමති වනසේක. ඔබ අදවතේ සත්‍යතාවට කැමති. நீங்கள் உள்ளத்திலே உண்மைத்துவத்துக்கு விருப்பம். අප්‍රකාශ වූ හෘදයෙහි ඔබ මට ඥානය දැනගන්ට සලස්වනසේක. ඔබ එහෙම බලාගෙන ඉන්න මොහොතේ நீங்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම ඔබගේ අතවතට දායි. தேவன் எல்லாவற்றையும் உங்கள் இருதயத்துக்கு போடுவார். ඒකයි අතවතට දායි. இருதயத்துக்கு போடுவார். ඔබගේ ස්පිරිට් එකට දායි. உங்கள் ஆவிக்கு போடுவார். අද උඟාක් අය මොනවද හිතන්නේ? இது அநேகர் என்ன நினைப்பது? මට මොනවාද දෙයක් එතනින් පෙනෙයි මෙතනින් පෙනෙයි තමන්ගේ මේ ඇස් වලින් බලන් හිතනවා. எனக்கு ஏதாவது அங்கால விளங்கும் இங்கால விளங்கும் என்று சொல்லி தங்களுடைய கண்களினாலே பார்க்க எத்தனிக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ කතා කරන එක ඔබගේ ස්පිරිට් එකට විතරයි ඔබගේ අතවතට විතරයි එන්නේ. தேவன் பேசுவது உங்கள் ஆவிக்கும் உங்கள் இருதயத்துக்கும் மாத்திரமே தெரியும். විශ්වාස කරනවා. எனவே நான் යේසුස් விசுவாசிக்கிறேன். විදිහේ තබාගෙන ඉන්න මොහොතේ இயேசுவை முன்னால் வைத்திருக்கும் பொழுது ඔබ කළ යුතු හැම දෙයක්ම நீங்கள் செய்யக்கூடியதான எல்லாவற்றையும் ඇයි ඔබගේ බිස්නස් එකේ දියුණුව නැත්තේ? ஏன் உங்கள் வியாபாரத்திலே முன்னேற்றம் இல்லை? මේ ලෝකෙ මිනිස්සු මොනවා කරන්නේ? இந்த உலக மனிதன் என்ன செய்கிறான்? බිස්නස් එකයි දියුණු නැත්තේ. உலக வியாபாரத்திலே ஏன் முன்னேற்றம் இல்லை? ඒක නෝයනවා. அதை குறித்து தேடுகிறார்கள். ස්වාමිනේ බිස්නස් එකේ දියුණු නැත්තේ கர்த்தாவே ஏன் வியாபாரத்திலே කියලා முன்னேற்றம் இல்லை? බිස්නස් හොයන්න නැතුව அப்படி பிசினஸை தேடாம දෙවියන් වහන්සේ ඇස්සිරිය තබන්න උන්වහන්සේ එක පෙන්වයි. தேவனை கண்களுக்கு முன்பாக வையுங்கள், அவர் அதை காண்பிப்பார். හalleluya. ஹalleluya. ඒක ફોકස් කරන්න. මා කැමති දෙවියන් වහන්සේ ඔබට ඒක උදෑසන එක පෙන්වයි කියලා. எனவே நான் විரும்புகிறேன் நாளை காலை தேவன் அதை යේසුස්ගේ உங்களுக்கு බලවන්ත காட்டுவார். නාමයෙන් මේ සභාවටම ආශිර්වාද කරනවා. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த சபையை நான் ඔබ ஆசீர்வதிக்கிறேன். තමයි අපේ සියල්ල කියලා. நீரே நம்முடைய எல்லாம் என்று ඔබ ඇස්සිරිය තබාගෙන මොහොතේ உம்மை நமக்கு கண்களுக்கு முன்பதாக ඔබ வைக்கும் பொழுது සියල්ල එළිදරව් කරන දෙවියන් நீ වහන්සේ. சகலதையும் வெளிப்படுத்துகிற ඔබ தேவன். සියල්ල එළිදරව් කරන දෙවියන් நீ වහන්සේ. சகலதையும் வெளிப்படுத்துகிற தேவன். එළිදරව් කළ මැනව வெளிப்படுத்துவீராக. සෑම එළිදරව්වක් ලැබේවා. சகல வெளிப்பாடு வருவதாக. යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் දිව්‍ය එළිදරව් தெய்வீக வெளிப்பாடு ඔබට ලැබේවා. உங்களுக்கு මම கிடைக்கட்டும். ආශිර්වාද කරනවා. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන්. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். 3 மூன்றாவது காரியம், දැනගන්නව පිණිස ඔබගේ මනස පිළිවෙල කරන්න. அறிந்து கொள்ள உங்கள் மனதை ஒழுங்குபடுத்துங்கள். ඔබගේ මනස පිළිවෙල කරන්න දැනගන්න. அறிந்து கொள்ள உங்கள் மனதை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். මනස පිළිවෙල කරන්න දැනගන්න. மனதை ஒழுங்குபடுத்துங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. ඒකට සකස් කරන්න. ஒழுங்குபடுத்துங்கள் அதற்கு. දැන් ලොකු සද්දවල් තියෙන වෙලාව අපිට ආන්න බෑ. இப்போ பெரிய சத்தங்கள் வரும் பொழுது நமக்கு அதை கேட்க முடியாது. එක කෝල් එකක් එන්නවා. ஒரு கால் வரப்போகிறது. මෙතන හිටියත් කතා කරන්න බෑ. இங்கிருந்தா பேச முடியாது. ඒ නිසා හරි තැනකට යන්න අවශ්‍යයි. எனவே சரியான ஏற்ற ඒක ලෑස්ති කරන්න අවශ්‍යයි. அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். දානියල් 2:29. தானியேல் 2:29. හalleluya. රජ්ජුරුවනි ඔබට වූ කලි මින්මතු සිද්ධ වෙන්න ඔබට? තිබෙන වූ කලි මින්මතු සිද්ධ වෙන්න තිබෙන කාරණා ගැන ඔබගේ යහනේදී සිතුවිලි හටගත්තේය. ඔව්. රහස් එලිදරව් කරන තනන් වහන්සේ සිද්ධ වෙන්න තිබෙන කාරණා ඔබට දන්වා තිබේ. ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேலே நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். දැන් රජා නිදාගෙන ඉන්න මොහොතේ இப்பொழுது ராஜா நித்திரையா இருக்கும் பொழுது ඊට පස්සේ මොනවාද වෙන්න යන්නේ? இனிமேல் சம்பவிக்க போவது என்ன? කියනෝ සිතවිල්ල යා ඉතන්ට පටන් ගත්තා. அப்படியான அந்த சிந்தனையை நடக்க போவதை அவர் நினைக்க ஆரம்பித்தார். එයාම ඉතන්ට පටන් ගත්තා. அவரே அதை சிந்திக்க ஆரம்பித்தார். දැන් මොනවාද වෙන්න යන්නේ? இப்ப என்ன நடக்க මොන போகுது? විදියට වෙයිද? அது எந்த விதமாய் நடக்கும்? ඒ විදිහට එයා ඒක අදාගත්තා. அதற்கு ஏற்ற விதத்திலே அதை அவர் ஒழுங்குபடுத்தினார்.
දැන් අපේ චර්ච් එකට මොනවද වෙන්නේ? இன்று இப்பொழுது நம்முடைய சர்ச்சுக்கு என்ன நடக்க මේ போகிறது? සභාව මෙහෙම කිව්වොත් මොනවා වෙයිද? இந்த சபை இப்படியே செய்தால் என்னவாகும்? නැත්නම් මේ දේ මෙහෙම කිව්වොත් මොනවා වෙයිද? இல்லாவிட்டால் இந்த காரியத்தை அப்படி செய்தால் ඒක என்னவாகும்? දැනගන්නට මම මාව අදා ගන්නවා. இதை நான் அறிந்து கொள்ள என்னை நான் ஒழுங்குபடுத்துகிறேன். එහෙම රජා ඇඳේ ඉඳලා කල්පනා කරලා ඒක අදාගත්තා. அப்படி ராஜா கட்டிலிலே இருந்து அதை சிந்தித்து அதை ஒழுங்குபடுத்திக் கொண்டார். ඒ විට அப்பொழுது දෙමළෙන් අර්ථ ඒ විට தமிழில் போடப்பட்டிருக்கு அப்பொழுது ඒ විට රාස් එළිදරව් කරන තනත් වහන්සේ සිද්ධ වන නට තිබෙන කාරණා ඔබට දන්වා. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். මේ දේ කිව්වොත් මොනවා වෙයිද? இந்த காரியம் செய்தால் என்னவாகும்? පස්සේ මොනවා වෙයිද? பின்பு என்ன ඒ நடக்கும்? දැනගන්නට තමාගේ අදවත සූදානම් කෙරුවා. அப்படி அறிந்து கொள்ள தன்னுடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்தினார். God එළිදරව් කළා. தேவன் வெளிப்படுத்தினார். ඒක තමයි වෙන්නේ. அதுதான் நடக்க போகும். ඔබ සූදානම් කරන්න ඕනේ. நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். මොන දේ දැනගන්න කැමතිද? எந்த காரியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ඊට පස්සේ සිදුවෙන්න යනා වූ දේවල් මොනවාද කියන සිතිවිල්ල යාගේ අදවත් තුල නැගුණා. ඒ වචනේ දාන්න. නිනේවගල එලිම්බිච්ච තිබෙන කාරණාගෙන ඔබගේ යානේදී සිතිවිලි අටගත්තා. நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. ඔබගේ සමග සිතිවිල්ලෙන් ඕනේ. உங்களிடத்தில் ஒரு சில நினைவுகள் வர මම வேண்டும். මේක කොත් මොනවා වෙයිද? நான் இப்படி செய்தால் என்னவாகும்? මම මේ පාට ගැව්වත් මොනවා වෙයිද? நான் இந்த நிறத்தை அடித்தால் என்னவாகும்? මම මේ වෙලාවට මේක ගෙනවත් මොනවා වෙයිද? நான் இந்த நேரத்துக்கு இதை கொண்டு வந்தால் என்னவாகும்? දැනගන්නට ඔබගේ අදවත සූදානම් කරන්න අවශ්‍යයි. அறிந்து கொள்ள உங்கள் இருதயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். එසේකියල් 44 පයේ බලන්න. எசேக்கியேல் 44:5 கவனியுங்கள். ස්වාමින් වහන්සේ මට කියන සේක මනුෂ්‍ය පුත්‍රය ස්වාමින් වහන්සේගේ ගෘහයේ සියලු නියෝග ගැනද එහි සියලු ව්‍යවස්ථා ගැනද මා විසින් නුඹට කියන සියල්ලම නුඹ සිතටගෙන නුඹේ ඇස්වලින් බලා නුඹේ කන්වලින් අසන්න. ගෘහයට ඇතුල් වෙන තැනටත් ශුද්ධ ස්ථානයෙන් පිටතට යන සියලු තැන්වලටත් නුඹේ සිත යොමු කරන්න. සිත යොමු කරන්න. බයිබලත් කඩේශ පගණිය අංගලෝසිතපාල්. ඔබගේ සිතේ සිතිවිල්ලෙන් ඔබ ඉතලා බලන්න. நீ ஆலோசித்து உன் இருதயத்திலே நீ ஆலோசித்து பார். දෙවියන් වහන්සේ කිව්වේ නම් මම මෙහෙම කරනවා කියලා. தேவன் சொல்லவில்லை நான் இதை செய்வேன் என்று. ඔයා ඉස්සලා ඉතලා බලන්න. நீ முதலாவது நினைத்து ஆலோசித்து මම பார். මේ කඩේ මෙතනින් මෙහාට දැත් නැම්ම මොනවා වෙයිද? நான் இந்த கடையை இங்கிருந்து இந்த பக்கம் போட்டால் என்னவாகும்? ඔයා ඉතලා බලන්න. நீ அதை நினைத்து பார். ඒව සිතන්න ඕනේ ඔයගොල්ලන්. அவைகளை நீங்கள் நினைக்க வேண்டும். සිතන මොහොතේ நினைக்கும் பொழுது ඔබගේ ස්පිරිට් එකට දෙනස් කතා කරලා. உங்கள் ஆவிக்கு தேவன் பேசுவார். දැන් තමල්ල උන් මනදිලේ කවනිத்து සිංහලෙන් දාන්න මම කතාන ස්වාමීන් වහන්සේ මට කියන සේක් නුඹ මනුෂ්‍ය පුත්‍රයා ස්වාමීන් වහන්සේ ගෘහේ සියලු නියෝග ගැනද එහි සියලු ව්‍යවස්ථා ගැනද මා විසින් නුඹට කියන සියල්ලම නුඹ සිතටගෙන සිතටගෙන උන් මනදිලේ කවනිத்து පාத்து உன் மனதிலே கவனித்து பார்த்து. ඒකට ඊබ්‍රු වර්ඩ් එක දාලා තියෙනවා. அதுக்கு எபிரேய வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. කවනිத்து පාத்து සිතෙන් බලන්න. அதாவது நீ கவனித்து பார்த்து ඊබ්‍රු වර්ඩ් එකෙන් எபிரேய பாஷையில ඒක zoom කරලා බලන්න. அதை ஜூம் பண்ணி பார். ලොකු කරලා බලන්න. கொஞ்சம் பெருசு பண்ணி பார். මේක මොනවාද වෙන්නේ? இது என்ன நடக்கிறது? මොනවා වෙයිද? இது என்ன நடக்குமோ? මම අලුතෙන් මිනිස්ට්‍රියක් පටන් ගන්නට යනවා. நான் புதிதாக ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன். ඒ මිනිස්ට්‍රියේ කෙරුවත් මොනවා වෙයිද? அந்த ஊழியத்தை செய்தால் என்னவாகும்? දිගට යන්න පුළුවන්ද? தொடர்ந்து இது போக முடியுமா? මේක සාර්ථක වෙයිද? இது வெற்றிகரமாகுமா? නිකන් දෙවියන් වහන්සේ කියන එක ඉන්න එපා. சும்மா தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேணாம். දෙවියන් වහන්සේ කියයි කියලා ඉන්න එපා. தேவன் சொல்வார் என்று இருக்க வேணாம். ඔබ ඒක zoom කරලා බලන්න. நீங்கள் அதை ஜூம் பண்ணி பாருங்கள். මෙයා හොඳයිද නරකයිද? இவர் நல்லவரா கெட்டவரா? මෙයා මේම ඉන්නව නේද? இவர் இப்படி இருக்கிறாரே. මෙයා මේ වගේ කෙනෙක් නේද? இவர் இப்படிப்பட்டவரே. කලින් මේම දෙයක් කියපු කෙනෙක් නේද? முன்பு இப்படி ஒன்றை சொன்னவரே. එයාත් එක්ක මේම කතා කළා නේද? அவரோடு இப்படி பேசினாரே இவர். හොඳයිද? இவர் நல்லதா? එහෙම ඔබ හිතන්න අවශ්‍යයි. அப்படி நீங்கள் நினைக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ
වහන්සේම කියන zoom කරන්න. தேவனே சொல்லுகிறார் ஜூம் பண்ணுங்கள். ඊට පස්සේ වචන වල ගෙදර කියලා කියවන්න. அதன் பின்பு வார்த்தைகளை வீட்டிலே போய் ඒ பாருங்கள். විට මම அப்பொழுது நான் නුඹගේ අදවත් තුලට එළිදරව් දෙනවා. உன் இருதயத்துக்கு வெளிப்படுத்துவேன். හalleluya. ஹalleluya. ඒක සකස් කරන්න. அதை ஒழுங்குபடுத்துங்கள். ගීතාවලිය சங்கீதம் 85 පයේ දාලා තියෙනවා. 85:5 கூறுகிறது, දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ කුමක් කියන්නේ කියන සේක්දායි අසන්නෙමි. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். ඒක zoom කරලා බලනවා. அதை ஜூம் பண்ணி பார்ப்பேன். උන්වහන්සේ මොනවද කියන්නේ? அவர் என்னத்தை சொல்லுகிறார்? මේක හරියද? இது சரியா? සමහරවිට මම අද බයිබලේ මම ඊබ්‍රු 12 කිව්වා. இன்று நான் வேதத்திலே வேதாகமத்திலே எபிரேயர் 12 வாசித்தேன். මම ඒක 100 වතාවට වඩා කියලා දෙනවා. அது 100 தடவைக்கு மேல நான் அதை வாசிச்சிருக்கிறேன். නමුත් අද පළවෙනි දෙවෙනි තුන්වෙනි වචනය இன்று முதலாவது இரண்டாவது மூன்றாவது வார்த்தையை zoom කරන පටන් ගත්තා. கொஞ்சம் ஜூம் பண்ண මොනවද ஆரம்பித்தேன். මෙතන කියන්නේ? இதில் என்ன சொல்லப்படுகிறது? මේක මොනවද කියන්නේ? இது என்ன சொல்லுகிறது? මම මේම බිස්නස් එකක් කරන්න පටන් ගන්නවා. நான் இப்படியான ஒரு வியாபாரம் Online එකේ. ஆன்லைனிலே මේ වගේ දේවල් දැම්මා. இந்த காரியங்களை போனா මොනවා වෙයිද? என்ன நடக்கும்? මේකට කොහමද කනෙක්ට් කරන්නේ? இதற்கு எப்படி கனெக்ட் பண்ணுவது? ඒකේ මොනවද ප්‍රශ්න වෙන්නේ? இதுல என்ன பிரச்சனையாகும்? ඒකේ කොහමද එළියට එන්නේ? அதிலிருந்து எப்படி வெளிவருவது? ඒක zoom කරලා බලන්න ඕනේ. அதை ஜூம் பண்ணி பார்க்க வேண்டும். ඒකට කාලෙ දෙන්න අවශ්‍යයි. அதுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். විවිධ දෙවියන්වහන්සේ කතා කරයි. அந்த வேளையிலே தேவன் பேசுவார். ඔබ බලාපොරොත්තුව සමග நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட ඔබගේ මනස உங்கள் மனதை සකස් කරලා ஒழுங்குபடுத்தி ඔබ දැනගන්නට நீங்கள் அறிந்து கொள்ள සූදානම් වෙන්න. ஆயத்தப்படுங்கள். මේම දැනගන්න ඕනේ කියනව ආසාව இப்படி அறிந்து கொள்ள வேணுமே என்கிற ஆசை ඔබ සමග තබාගෙන හිටියත් உங்களோடு கூட வைத்திருந்தால் මම කියන කැමති நான் சொல்ல விரும்புகிறேன், මේ ආත්මික ඇස් වලින් දැකීම කවදාත් ඔබගේ ජීවිතේ වැරදෙන්නේ නැහැ. இந்த ஆவிக்குரிய கண்களினாலே காண்பது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலே ඔබ தவறாது. දැනගන්නට நீங்கள் அறிந்து கொள்ள ඒ ගැන කල්පනා කරනවා නම් அதை குறித்து சிந்திப்பீர்கள் என்றால் අනිවාර්ය ආත්ම මාස ඔබගේ අතවතරයි. அந்த ஆவியானவர் உங்கள் இதயத்திலே போடுவார். පැත්පල සඳිනවා නම් පස්සසාන. நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். කොහමද අපේ ආත්මික ඇස් වලින් දකින්නේ? எப்படி நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே காண்பது? අතරවෙනි එක நான்காவது, ඔබගේ ඇඟීම සමග දකින්න. உங்கள் உணர்வுடனே கூட காணுங்கள். ඔබගේ ඇඟීම් පාවිච්චි කරන්න. உங்கள் உணர்வுகளை பயன்படுத்துங்கள். ඔබගේ ඇඟීම් ඉතා වැදගත්. உங்கள் உணர்வு என்பது ரொம்ப முக்கியம். එක දෙයක් කරන මොහොතේ ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுது, මම මේ කතා කරන ආත්මිකයට நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறது ஆவிக்குரியவர்களுக்கு. ආත්මය කියන්නේ මම ඊරිදා දේශනා කරන්නේ ஆவிக்குரிய දිව්‍යභාවය දෙවිවත්වම් நான் ஞாயிற்றுக்கிழமை பேசினேனே தெய்வத்துவத்தை குறித்து. ඒ වගේ ඉන්න අයට அப்படி ඔබ இருப்பவர்கள், ආත්මික අය நீங்கள் ஆவிக்குரியவர்கள் තලයට එන්න. அந்த ஸ்தலத்துக்கு வாருங்கள். මේ ඇඟීම් වැදගත්. இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். මේ ආත්මික වෙන්න මොහොතේ இப்படி ஆவிக்குரிய ரீதியில இருக்கும் பொழுது, ඔබ යමක් කරන්න යන මොහොතේ நீங்கள் ஒன்றை செய்ய போகும் பொழுது, ඔබගේ අදවතට සමාදානයක් නැත්තම් உங்கள் இருதயத்துக்கு சமாதானம் இல்லாவிட்டால் දෙවියන්වහන්සේ කතා කරන ඔබත් එක්ක தேவன் உங்களோடு பேசுகிறார். ඇඟීමෙන් කතා කරනවා. உணர்விலே பேசுகிறார். මනසේ පීස්ෆුල් එකක් නැහැ. மனதிலே எந்த ஒரு சமாதானமும் இல்லை. හැබැයි ஆனாலும் ආසාව තියෙනවා. ஆசை இருக்கிறது. අදවතේ සමාදාන නැහැ. இருதயத்திலே சமாதானம் இல்லை. මේ ගමන යන්න එපා. இந்த பயணத்தை போக යන්නේ வேண்டாம். කිච්ච හොඳ නැහැ. போவது அவ்வளவு நல்லதல்ல. නමුත් කෑදරකම නිසා ஆனால் இருக்கிற அந்த පීරාස பேராசை நிமித்தம், ඒ තෘෂ්ණාව නිසා அந்த இச்சை நிமித்தம் අපි යනවා. நாம் போகிறோம். ඒතර මේක වැඩ වෙන්නේ නැහැ. அப்படின்னா அப்பொழுது இது வேலையாகாது. පිලිප්පි 4 අතේ සඳහන් කළ තියෙනවා. பிலிப்பியர் 4:7 கூறப்படுகிறது, සෑම නුවණට වඩා දේව සමාදානය. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ඔබගේ හදවත ඔබගේ සිතිවිල්ල ආරක්ෂා වේවා. உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தனையிலும் காக்க கடவது. ඔබගේ මනසට සමාදාන නැත්තම් உங்கள் மனதுக்கு சமாதானம் இல்லாவிட்டால் ඒක කරන්න යන්න එපා. அது செய்ய போக வேணாம். දෙනස එපා කියනවා. தேவன் வேண்டாம் என்று சொல்கிறார்.
සමහරට සමාදාන තියෙනවා. சில நேரம் சமாதானம் இருக்கிறது, හැබැයි අදවතේ බයක් එනවා. ஆனால் இருதயத்தில் ஒரு பயம் இருக்கிறது. එපානේ. வேணாமே. මේ දෙකම වෙනස්. அந்த ரெண்டுமே வித்தியாசமானது. මාංශය ආත්මය පුරපදී. மாமிசமும் ஆவியும் போராடும். ඒ නිසා මම කිව්වේ எனவே தான் நான் சொன்னேன், ඒ ඩිසිෂන් ගන්න වෙලාවේ அந்த தீர்வை எடுக்கும் பொழுது ඔබ ස්පිරිට් එකේ ඉන්නවද කියලා හිතන්න. நீங்கள் ஆவியிலே இருக்கிறீர்களா என்று நினையுங்கள். සමහර වෙලාවට ஒரு சில நேரம் මේ සමාදාන වගේ කේන්තිත් එනවා. இந்த சமாதானத்தோடு கூட கோபமும் வருகிறது. මම මේක මේ වචන දැක්කම පුදුම වුණා. நான் இந்த வார்த்தை கண்டதும் புதுமையான. සමහර ආපු ගමන් මම කේන්තිය මැල්ල දානවා. ஒரு சிலர் வந்ததுமே நான் கோபத்தோடு ஏசி விடுவேன். එතකොට කටේක ඇයි එහෙම කියලා. சில நேரம் ஜனங்களுக்கு கேட்பாங்க, ஏன் இப்படி என்று. හැබැයි දැන් තේරෙනවා. ஆனா இப்ப புரிகிறது. සුද්ධාත්මාංශ කෙනෙක් ගාව ඉන්න වෙලාවේ එච්චර කේන්ති ගන්න පුළුවන්ද? பரிசுத்த ஆவியானவர் ஒருவரோடு இருக்கும் பொழுது அவ்வளவு கோபம் கொள்ளலாமா? 1 சாமுவேல் 11 කියමු. 1 சாமுவேல் 11:6 සවුල් வாசிக்கலாம். මොනවද කිව්වේ? சவுல் என்ன சொல்கிறான்? සවුල් මේ වචන ඇසූ විට சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனே දෙවියන් වහන්සේගේ ආත්මය ආනුභාව සම්පන්නව ඔහු කෙරෙහි පැමිණියේය. தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்கினதினால் මුල් සුද්ධාත්මා සාවම முழுமையாய் பரிசுத்த ஆவியானவர் வந்ததும் මොනවද උනේ? அவனுக்கு என்ன நடந்தது? ඔහුගේ කෝපයද අතිශයින් ඇවුලුණේය. அவன் மிகவும் கோபம் உண்டவனானான். ඇවුලුනාලු. கோபம் ஊண்டியதான். සුද්ධාත්මා සාවම කේන්ති යනවාද කේන්ති එන්නේ නැද්ද? அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்ததுமே கோபம் வருதா, கோபம் தணிகிறதா? මොනවාද? என்னது? මොනවාද දෙයකින තද කේන්තියක් ආවත් ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கடும் கோபம் வந்தால் ඒක දෙවියන්වහන්සේ රිජෙක්ට් කරන එපා කියනවා. அதை தேவன் வேண்டாம் என்று நிராகரிக்கிறார். ඒ කෝපය ආවම அந்த கோபம் வந்தாலே එයා සතාවගන් දෙකට කපලා ඒ තැන් දෙකට එවනවා. அவர் அந்த மிருகத்தை எடுத்து 2 துண்டாய் வெட்டு 2 இடத்துக்கு அனுப்புகிறார். මම මේම තමයි උඹලාට කරන්නේ. நான் இப்படிதான் உங்களுக்கும் செய்வேன். ඒක දෙවියන් වහන්සේ. அது தேவன். සමාග අය කරන දෙයට කේන්ති එනවා නම් ඒක හොඳ නැති දෙය කියලා පෙන්වනවා. சிலர் செய்கிற காரியங்களுக்கு கோபம் வருகிறது என்றால் அது கெட்ட காரியம், அது சரியில்லை என்று காண்பிக்கிறது. සමාග අයත් එක්ක ඔබට කේන්ති එනවා නම් ஒரு சிலரோடு உங்களுக்கு கோபம் வந்தால் ඇඟීම් තුලින් දෙවියන් වහන්සේ කතා කරනවා. உணர்வின் மூலமாக தேவன் பேசுவார். හalleluya. ஹalleluya. වැඩි මේකේ ඉන්න කැමති நான் නෑ. அதிகமா இதோடு இருக்க விருப்பமில்லை. පස්සේ උඟක් අය කේන්ති අරන් ආත්මන් වහන්සේගෙන් පිරුණා කියලා කියන්නේ. பின்பு அநேகர் வந்து மிகவும் கோபம் கொண்டு இப்ப நான் ஆவியில இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. පස්වෙනි කාරණාව. 5வது අවසාන காரியம், කාරණාව. கடைசி காரியம். ඔබට මේක ආශිර්වාදයක්. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா? හalleluya. දැන් ඔබ ගෙදර ගිහලා මේ අද YouTube එකේ අනේක තාලා මේකත් එක්ක හෙට උදේ ඉන්න දෙවියන්වහන්සේ කතා කරයි. ஆகவே நீங்கள் இன்று வீட்டுக்கு போய் இன்று யூடியூப்ல போவதோடு இதையும் கேட்டு நாளை வாருங்கள், நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாளைக்கு வராதீங்க, நாளைக்கு செஞ்சுப்பாங்க. நாளைக்கு செய்து பாருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். එහෙම නැත්තම් அப்படி இல்லாவிட்டால் මේක වැඩක් නෑ. இது வேலையிலே பிரயோஜனம் இல்லை. අද මම කතා කරන්නේ මේ සතිවල ඔබගේ ජීවිතේ යම් කිසි දෙයක් ඔබ ආත්මික වෙන්න. நான் இந்த நாட்களிலே, இந்த வார நாட்களிலே பேசிக்கொண்டு இருக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஆவிக்குள்ளாக வேண்டும். මේක ඉතා හොඳ දෙයක්. இது மிக நல்ல ஒரு காரியம். දෙවියන් වහන්සේගේ දේවල් කොහොමද ආත්මික ඇයින් දකින්නේ? தேவனுடைய காரியங்களை எப்படி ஆவிக்குரிய கண்களினாலே நாம் காண்பது? ඔබගේ නිදියානට உங்கள் ප්‍රශ්නවල් සමග යන්න. உங்கள் படுக்கை அறைக்கு கேள்விகளோடு செல்லுங்கள். ප්‍රශ්න කියන්නේ ප්‍රශ්නාර්ථක සමග යන්න. அதாவது கேள்வி என்று சொல்லும்போது கேள்விக்குறி அதோடு போக. දෙවියන් වහන්සේ සීන වලින් කතා කරයි. தேவன் கனவுகளினாலே பேசுவார். දැන් බලන්න கவனியுங்கள், ක්‍රියා 10:19 அப்போஸ்தலர் 10:19 ප්‍රශ්න සමග යන්න. கேள்வியோடு செல்லுங்கள். පේත්‍රස් වනායි දර්ශනය ගැන කල්පනා කරමින් සිටියදී මේ මොනවාද දැක්කේ මම? இது என்னத்தை நான் கண்டேன். වාසික පේත්‍ර அந்த பேதுரு அந்த தரிசனத்தை சிந்தித்துக் குறித்து கொண்டிருந்தான். சிந்தித்துக் கொண்டிருந்தான். මොනවාද මේක? இது என்ன? ඇයි අද මේක උනේ? ஏன் இன்று இது நடந்தது? අද අතන්ට කියන්නේ இன்று அந்த இடத்துக்கு போனேனே, ඇයි මෙතන හරි ගියේ නැත්තේ? ஏன் இங்க சரி வரவில்லை? අදයි මෙච්චර පොඩ්ඩයි සල්ලි. இன்று ஏன் இவ்வளவு கொஞ்சம் பணம்? ඇයි අද වැඩි සෙනග ආවේ නැත්තේ? ஏன் இன்று அதிகமான ஜனங்கள் வரவில்லை? ඇයි අද මගේ බැංක් එකට account එකට සල්ලි ආවේ නැහැ? ஏன் இன்று என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வரவில்லை?
ඒව උරෑ කල්පනා කරගෙන ඉන්නවා. அவன் அப்படி இரவிலே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். එයා ඒම කල්පනා කරගෙන ඉන්නවා. அவர் அப்படியே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார். ඒ මොහොතේ දෙවියන්ස් කතා කළා. அந்த நேரத்தில் தேவன் பேசுகிறார். ඔබ ප්‍රශ්නයක් සමග යන්න. நீங்களும் ஒரு கேள்வியோடு செல்லுங்கள். ඇයි ස්වාමීනි මේක උනේ? ஏன் ஆண்டவரே இது இப்படி நடந்தது? අන්තිමට එහෙම තමයි මේ ෆීලිං එක කියන්න. அப்படியே தான் கடைசி அந்த உணர்வோடு செல்லுங்கள். ඔබ දෙවියන් වහන්සේ සමග ජීවත් වෙන්න. நீங்கள் தேவனோடு வாழுங்கள். ඒ ලයිෆ් එකේ සතුට ලැබේ. அந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கும். දෙවියන් වහන්සේ නැතුව ජීවත් වෙලා උගා ප්‍රශ්නවල මට වෙලා තියෙනවා. தேவன் இல்லாமல் வாழ்ந்து நான் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறேன். ප්‍රශ්නවල සමග යන්න. கேள்விகளோடு செல்லுங்கள். ඒ කල්පනා කරයි මේ මොනේ. சிந்திங்கள், ஏன் இது இப்படி நடந்தது? අව යෝසෙෆ් ගැන බලන්න. இன்னும் யோசேப்பை குறித்து பாருங்கள். මරියාගේ හස්බන්ඩ් වෙන්ට යන යෝසෙෆ්. மரியாளின் கணவனாக போகிற யோசேப். මගේ ගෑණිට ටිකක් බඩ දාලා. என் மனைவி கொஞ்சம் வயிறு தள்ளி අර இருக்குது. බබා හම්බෙන්න යනවානේ. இவக்கு குழந்தை கிடைக்க போகிறது. මම යත් එක්ක සම්මතුන්නේ නැහැ. நான் அவனோடு உறவாக இருக்கவில்லையே. මේක ඇයි උනේ? இது எப்படி நடந்தது? මතයෝ 1:20. மத்தேயு 1:20 නමුත් ඔහු මේ කාරණා කල්පනා කරමින් සිටියදී මේ කල්පනා කරන සිටදී அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் දේවදූතයක් කියන්න බලව ස්වාමින් වහන්සේගේ දූතෙක් ස්වප්නයකින් ඔහුට පෙනී ඊන කතා කරා. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டார். ඊයේ මම කෑ උඟා කීන දැක්කා. நேற்று இரவு நான் நிறைய මම கனவுகளை கண்டேன். ඉස්සර ඊන මට දකින්න මම දකින්න. முன்பு நான் கனவுகள் அவ்வளவா காண்பதில்லை. දැන් මට උඟක් පේනවා. இப்பொழுது நிறைய எனக்கு கனவிலே தெரிகிறது. ඒ නැගිට්ටම காலை எழுந்ததும் මම නැගිටලා යන්නේ. நான் எழுந்து விட்டு அப்படி போக மாட்டேன். මම වොෂ්රූම් ගිහලා එම වෙලා වාඩි වෙනවා. நான் வாஷ்ரூம் போய்விட்டு அப்படியே அமர்ந்து கொள்வேன். අද මොනවද දැක්කේ? நான் இன்று என்னென்ன கண்டேன்? අද ටිකක් පළතුරු ටිකක් දැක්කා. இது கொஞ்சம் பழங்களை கண்டேன். තේරුණාද? ඒ වගේ උඟක් දේවල් දැක්කා. அதே போல நிறைய காரியங்களை கண்டேன். ඉස්සලා කල්පනා කරා මම අද ලිස්ට් එකක් දානවා. முதலாவது இந்த சிந்திகள், இன்று நான் லிஸ்டை போடுவேன். මොනවද දැක්කේ කියලා. என்னத்தை நான் கண்டேன் என்று. යෝසෙෆ් කල්පනා කරා මේක ඇයි උනේ කියලා. யோசேப் சிந்திக்க ஆரம்பித்தால் இது ஏன் நடந்தது என்று. දේවදූතයා සුද්ධාත්මාවසුනේ ඔක්කොම විස්තර කළා. தேவதூதன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எல்லாவற்றையும் விவரித்தான். ඔබ ප්‍රශ්න සමග ඉන්න මොහොතේ දිව්‍යනස් කතා කරයි. நீங்கள் கேள்வியோடு இருக்கும் பொழுது தேவன் பேசுவார். ඔබ ප්‍රශ්නත් එක්ක යන්න ස්වාමිනේ මට අද කතා කරන ආත්මෙන් මාංශ. நீங்கள் கேள்வியோடு செல்லுங்கள். கர்த்தரே, ஆவியானவரே, நீர் என்னோடு இன்று பேசும் என்று. බාක් සමග යන්න එපා. ஒரு வாரத்தோடு போக வேணாம். ඇයි උනේ? ஏன் நடந்தது? ස්වාමිනේ ඇයි උනේ? මම මේක දැනගන්න කැමතියි. මේක අදාගන්න කැමතියි. எனக்கு ஆண்டவர், இது ஏன் நடந்தது? இது நான் அறிந்து கொண்டு சரிப்படுத்த விரும்புகிறேன். මේම ඔබ ඉන්න මොහොතේ இப்படி நீங்கள் இருக்கும் பொழுது ඔබගේ ආත්මික ජීවිතේ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே දිව්‍යන් වහන්සේගේ ආත්මවස්ථායි. தேவனுடைய ஆவியானவரை போடுவார். Hallelujah. ஹalleluya. අද දිව්‍යන් ඔබ සමග කතා කළා. இன்றும் தேவன் உங்களோடு මේ பேசியிருக்கிறார். කාරණා පහකින් දිව්‍යන් වහන්සේගේ ආත්මවස් ඔබ සමග කතා කරයි. இந்த 5 காரியங்களுக்குள்ளாய் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ආත්මික ඇස් වලින් දකින්ට ක්‍රම පහක එක උන්වහන්සේ පෙන්වයි. 5 ஆவிக்குரிய கண்களினாலே காண 5 முறைகள் அதை ஆண்டவர் මම காண்பிப்பார். කිව්වේ නෑ මේක විතරක් කියලා. நான் சொல்லவில்லை இது மாத்திரம் என்று. මම පහක් කතා කළා. நான் 5 பேசினேன். මම අවසාන ලෙස එක දෙයක් කියලා ඉවර කරන්න කැමතියි. கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். මේ දිව්‍ය එළදවල් ලබා ගන්නට இந்த தெய்வீக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ඔබටත් මටත් உங்களுக்கும் எனக்கும் ආත්මික ජීවිත වැදගත්. ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். අපේ බිසි ලයිෆ් එක අත්හරින්න ඕනේ. எங்களுடைய பழு வேலை, அதிக வேலை இருக்கிற வாழ்க்கையை விட்டு விட வேண்டும். බිසි ලයිෆ් එක අත්හරින්න ඕනේ. அதிக வேலையுள்ள வாழ்க்கையை விட்டுறணும். බිසි ලයිෆ් එක வேலை, அதிக பழுவுள்ள வேலை. අපේ ආත්මික ජීවිතේ වැදගත්කම් දෙන්න ඕනේ. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ඒපු 12 වෙනි පරිච්ඡේදය බලන්න. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். පළවෙනි වචනය முதல் වசனம். මම අද වෙන එක වචනයක් කියන්නම්. நான் இன்று தியானித்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். එබැවින් මෙපමණ මාත් සාක්ෂිකාර සේනාවකින් අප වට කර සිටින නිසා සියලු බාධ පාස්වෙන් අප අසු කරන පාපයද ආකදමා. ஆகால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு යේසුස්ව දෙස බලලා இயேசுவை நோக்கி பார்த்து ඉදිරියේ අපේ තිබෙන ඉදිරියේ තබා තිබෙන දිවිල්ල
ඉවසීමෙන් දුවමු. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி கடவோம். යේසුස් විතාගෙන ඉමින් යමු. இயேசுவை நினைத்துக்கொண்டு மெதுவாய் செல்வோம். කොහොමද? எப்படி? අපේ බාරද நம்முடைய பாரங்களும் මොනවාද? என்னது? සියලු බාරද நம்முடைய பாரமான யாவற்றையும் වගේ පවුද අත්තරින්න ඕනේ. அதே போல எங்கள் பாவத்தை விட்டுவிட வேண்டும். ඉස්සලා පව් කියලා කිව්වේ නැහැ. முதலாவது பாவம் என்று சொல்லவில்லை. මොනවාද? என்னது? ඉස්සලා බර අත්තරින්න. முதலாவது இருக்கிற பாரங்களை விட்டு விடுங்கள். සමාග ඇත්ත එක්ක එකතු වුණාම ஒரு சிலரோடு சேர்ந்த உடனே ඕන නැති බරවල්නේ. தேவையில்லாத பாரங்களே. හොඳ නැද්ද? ஆமாவா இல்லையா? ඒ නිසා වැඩි බරවල් දාගන්න එපා. எனவே அதிக பாரங்களை போட்டுக்கொள்ள வேணாம். සමාග දේවල් වලින් රිලීස් වෙන්න. ஒரு சில காரியங்களை உங்களை விடுதலையாக்கிக் கொள்ளுங்கள். සමාග වගකීම් දෙන්න. சில பொறுப்புகளை கொடுங்க. ඔබ ෆ්‍රී තියාගන්න. நீங்க உங்களை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. එහෙම නැත්තම් அப்படி இல்லாவிட்டால் ඔබට ඉවසීමෙන් වචන දාන්න. යේසුස් වහන්සේ දෙස බල ඉවසීමෙන් යන්න බෑ. அப்படி நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் பொறுமையோடு இயேசுவை நோக்கி பார்த்து போக முடியாது. වාට ඒ යන්න තියනවා මේ යන්න තියනවා. உங்களுக்கு அங்க போகிறதுக்கு இங்க போகிறதுக்கு ඔබගේ ස්පිරිචුවල් ලයිෆ් එකට உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ලොකු බරවල් ගන්න යන්න. பெரிய பாரங்களை சுமைகளை எடுக்க வேணாம். ෆ්‍රී ඉන්න. நீங்கள் ஃப்ரீயா இருங்க. මනස ෆ්‍රී එක තියාගන්න. மனதை ஃப்ரீயாய் வைத்துக் கொள்ள. ஏன் අපිට මේ ලෝකෙට වඩා நமக்கு இந்த உலகத்தை விட අපේ ස්පිරිචුවල් ලයිෆ් වැදගත්. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம். ඒ ස්පිරිචුවල් ලයිෆ් එක ඉතා වැදගත් වෙන්නේ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மிக முக்கியத்துவமாவது අපේ ආඥාව, எங்கள் ஜெபம், බයිබලය කියන එක, வேத வாசிப்பு, නමස්කාර කරන එක, ஆராதனை செய்வது, නිරාගයෙන් සිටින එක. உபவாசமாயிருப்பது. මේ කාරණාව කරගෙන දිව්‍යයන් වහන්සේ තුල ඉන්න ඔබගේ ආත්මික ඇස් වලින් ඔබට දකින්න இந்த පුළුවන් වෙයි. காரியங்களை செய்து கொண்டு நீங்கள் தேவனோடு இருங்கள். உங்களால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே பார்க்க முடியும். කොච්චර යාඥාවේ ඔබ ගැඹුරට යනවද එච්චර ගැඹුරු දේවල් ඔබගේ ආත්මික ඇස් වලින් දකි. எவ்வளவாய் ஜெபத்திலே ஆழத்துக்கு செல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆழத்துக்குரியவைகளை உங்கள் கண்கள் காணும். ඔබ ආත්මිකව යන්න උගා දේවල් දකි. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே போக போக நிறைய காரியங்களை මම උදේ காண்பீர்கள். නැගිටලා යාඥා කරනවා. நான் காலையில எழுந்து දේව ஜெபிப்பேன். පාමුලේ සිටිනවා. தேவ பாதத்தில் இருக்கிறேன். සභාව දෙවියන් වහන්සේට භාග දෙනවා. சபையை தேவனுக்கு ஒப்பு සෙනග கொடுக்கிறேன். වෙන යාඥා කරනවා. ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ඒක සේවය ආශිර්වාද කරනවා. ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ගැඹුරට යන්න. ஆழத்துக்கு செல்லுங்கள். දීප් යන්න. டீப் செல்லுங்கள். බයිබලය කියවන්න. வேதத்தை வாசியுங்கள். වාකයට බයිබලය කියන වෙලාව මදි. அநேகருக்கு வேதத்தை வாசிக்க நேரம் போதாது. අරයට කෝල් කරන්න ඕනේ, මෙයාට කෝල් කරන්න ඕනේ. அவருக்கும் இவருக்கும் கால் උළු பண்ணுவோம். උගා දේවල් තියෙනවා. தலையில நிறைய காரியங்கள் உண்டு. මම ඉවත් කරලා දාන්න. பாரமானவைகளை நீக்கி පව් விடுங்கள். කරන එක අත්හැරලා දාන්න. பாவத்தை செய்யறதை விட்டுருங்க. ඇයි පව් කෙරුවම ஏன் பாவம் செய்தால் වා ප්‍රශ්නවල එනවා. அநேக பிரச்சனைகள் வரும், අරදකවල එනවා. போராட்டங்கள் வரும், එළියට අමාරු. வெளியே வரதுக்கு கஷ்டம். ඒ නිසා අපේ ආත්මික ජීවිත වැදගත්. எனவே நம் ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம். සභාව சபையே ආත්මික ජීවිතය තුල යන්න. ஆவிக்குரிய வாழ்க்கை යාඥාවෙන් ඉන්න. ஜெபத்திலே இருங்கள். බයිබලය කියන්න. வேதத்தை வாசிக்க. ප්‍රශංසා කරන්න. துதியுங்கள். නිරාරයෙන් සිටින්න. ඒක உபவாசமாயிருங்கள். ඉතා இது වැදගත්. ரொம்ப முக்கியம். ඕන් නැති දේවල් ඔළුවට දාන්න එපා. தேவையற்ற காரியங்களை தலைக்குள்ளே போட කවුද வேண்டாம். කෙනෙක්? யாராவது ஒருவர் මෙයා මේම කියලා කතා කරන්න ආවත්, இவர் இப்படித்தான் பேச வந்தா, මේ මුණා කියන්න ආවත් இப்படி நடந்ததுன்னு வந்தா කතා කරන්න එපා කියන්න. பேச வேணாம்னு ඒවා சொல்லுங்க. කුණු ටික ගන්න එපා. தேவையில்லாத குப்பைகள் எடுக்க ඒ வேணாம். බරවල් ගන්න එපා. அந்த பாரங்கள் எடுக்க வேணாம். ඒක අවශ්‍ය නැහැ. அது தேவையில்லை. ඒක ඔබගේ ජීවිත නැති කරයි. இது உங்கள் வாழ்க்கையை அழிக்கும். අද රාත්‍රී දෙවෙනස් ඔබ සමග කතා කරයි. இன்று இரவு தேவன் உங்களோடு பேசுவார். හලෙලූයා. ஹalleluya. මම යාඥා කරනවා. நான் ஜெபிக்க போகிறேன். මම විශ්වාස කරනවා. நான் விசுவாசிக்கிறேன். හැම කෙනෙකුගේ ජීවිත ලොකු තැනට වෙයි කියලා. என்னுடைய வாழ்க்கை பெரிய இடத்தை நோக்கி செல்லும் என்று. අනාගත වත්තුන්ගේ පුත්‍රයන් කියලා හිටියා. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்று இருந்தார்கள். අනාගත වත්තුන්ගේ පන්ති කියලා තිබුණා බයිබලේ. தீர்க்கதரிசிகளுடைய பங்கு வகுப்பு என்று இருந்தது. මේ වගේ තමයි ක්ලාසස් තිබුණේ. இப்படிதான் கிளாஸஸ் இருந்தது. මම මෙතන උගාක් ඇදිලිවන්තයන් අලුත් අය ඔක්කොම ඉන්න නිසා මම සරලව කතා කළා. இந்த இடத்துல அநேக விசுவாசிகள் அதே போல புதியவர்கள் சபையார் இருக்கிறதுனால நான் மிகவும் இலகுவாய் மென்மையாய் பேசினேன். තම්ම ඩීප් යන්න පුළුවන්. இல்லாவிட்டால் என்னால் ஆழமாய் போக முடியும். මේක ඩීප් තමයි ஆனால் இது ஆழம்தான். සරලව කතා කළා. ஆனால் உங்களுக்கு புரியும் விதமாய் பேசினேன். ගස් ලැබු පප්පාලි පල பப்பாளி பழம் පොත්ත කපලා அதில் දෙල්ල ගාලා தோலை உரித்து එයාට ටික අයින් කරලා அதில் இருக்கிற கொட்டைகளை எடுத்து කෑලි කපලා துண்டு துண்டாய் வெட்டி
ලුණු ඔක්කොම දාලා ගම්බිස් නාලා உப்பு போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு ටූත් පික් වලින් ඇනලා තියලා තියෙනවා. டூத்பிக்லே குத்தி வைத்திருக்கிறது. සරල කරලා තියෙනවා. இதை இலகுவாக்கி இருக்கிறது. ඔබගේ ජීවිත ආශිර්වාද වෙන්න. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட. ஆமென். මම ආරක්ෂා කරනවා. நான் ஜெபிக்க போகிறேன். අතිසුද්ධ වූ ජීවමාන මගේ ආදර දෙවි පියාණනේ. මෙතරම් සෙනග ඔබ මේ සභාවට දීලා තියෙනවා. මම සුවයයි ආශිර්වාදය ගැන කතා කරන මොහොතේ හිටපු සෙනගට වඩා මේ ආත්මික සෙනගක් තමන්ගේ ජීවිතය ගැන දැනගන්නත් ආත්මික අභ්‍යන්තර දේවල් ඉගෙන ගන්නට මේ ස්ථානට ඇවිත් සිටිනවා. මමත් කල්පනා කළා සුව කරන දේ මෙවැනි දේවල් මා දේශනා කරුවත් මොනා වෙයිද කියලා. නමුත් මේ දවස්වල ඔබ අලුත් ඒවා අඩු කරලා අපේ සභාව සෙනග වැඩි කරලා ඔබ පෝෂණය කළ ශක්තිමත් කරන එක මා දකිනවා. අද විශේෂ එළදරව් වලින් මෑට ආශිර්වාද ලැබේවා. මොනවාද කරන්න ඕනේ? කොයිද යන්න ඕනේ? මොන දේ කෙරුවත් සාර්ථක වේද කියලා දැනගන්න මෑට දිව්‍ය එළදරව් අද රාත්‍රී ලැබේවා. අපිට බලවන්ත ආත්මයක් තිබෙනවා. ඒ බලවන්ත ආත්මය තුළ මේ ලෝකයේ මවපු සුද්ධාත්ම වහන්සේ සිටිනවා. සියල්ල දැනගත්තා වූ ආත්ම වහන්සේ, සියල්ල එළදරව් කරන්නා වූ ආත්ම වහන්සේ ඔබ අප සමග සිටින සාසුතේ. ඔබ මෑගේ ජීවිතයේ එළදරව් මේ දවස්වල ලබා දුන්නා. අද යම් කිසි ප්‍රශ්නයක් මෙයාගේ ජීවිත අනලා දාලා වරද්දලා මෙයාගේ ජීවිතේ මිස්ටේක් එකක් වෙලා නැත්නම් මෙයාගේ ජීවිතේ යම් කිසි කෙනෙක් ප්‍රශ්න කරලා සතුරු බලවේග තියෙනවා. එයාම බලවේග නලකන යේසුස්ගේ නාමයෙන් ඉවත් වෙන පිණිස යේසුස්ගේ නාමයෙන් මේ සෙනග නිදහස ලැබේවා. සුද්ධාත්ම වහන්සේගේ බලයෙන් දිව්‍ය ආශිර්වාදය රළු තැන් ඇද තැන් ඉස්තැන් සම්පූර්ණ කළා ඔබ කෙලින් කළ මැනව හැම ප්‍රශ්නයක් ඉවත් වෙන්න කරනවා. මගේ ජීවිත මොන බයක් තියෙනද ඒ බය ඉවත් වෙන්න කරනවා. යේසුස් වහන්සේ සිට නිසා කිසිම දෙයක බෑ අපේ සොලවන්ට නැති කළා හැම දෙයක්ම මෙයාට නැවත ලැබේවා. නැති වුණ දේවල් ලැබේවා. දිව්‍ය ආශිර්වාද ලැබේවා. ඊළඟ ස්ථාවරයට යන්න පොසත්කම්ට යන්න ආශිර්වාද කරනවා. මෙතන රෝගීව ඉන්නව අයට සුවය ලැබේවා. දරුපල නැති අය දරුපල ලැබේවා. පෞල් ජීවිතේ සමාදාන ලැබේවා. ප්‍රශ්න වල නිදහස, හැකියාව, ව්‍යාපාරයේ දියුණුව, දරුවන්ට ප්‍රාක්ෂාව, දිව්‍ය සමාදානය, ආත්මික ජීවිත වැඩනට ආත්මික ජීවිතේ උසස්කම ලැබේවා. මම ආශිර්වාද කරනවා. வந்து கத்தனை பெரும் ஆசுவாதமாய் நிறைவாகட்டும். எல்லா பிரச்சனையும் நீங்கி இவர்கள் சமாதானமாய் வாழ ஆஸ்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே. சபை சத்தமாய் ரெண்டு கைகள் உயர்த்தி கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். தேவ தேவ ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், தேவ ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුතු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම සහභාගීකම, දිව්‍ය ආශිර්වාද ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාලට ඔබ සමග පැවතේවා. සබාව සාද්දේ දෙවියන් වහන්සේ ඔබ සෑම දෙනා ආශිර්වාද කරසේවා. God bless you.